கடந்த ஜூன் 13 டொரண்டோ பெர்சன் சர்வதேச விமான நிலையம் மற்றும் 2 குறிப்பிட்ட விமான பயணங்களில் பயணித்த பொதுமக்களுக்கு வைரஸ் பரவியிருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதாக பீல் பொது சுகாதார பிரிவு எச்சரித்துள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தட்டம்மை பாதிப்பை அடுத்து நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் பல இடங்களில் இருந்தவர்களுக்கு இந்த தொற்று அபாயம் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. அந்த பயண இடங்களாக அடிஸ் அபாபாவிலிருந்து டொரண்டோ வந்த ET 552 விமானம், அதேபோல டொரண்டோவிலிருந்து மொன்ட்ரியலுக்கு பயணித்த ஏர் கனடா AC 410 விமானம், அதேபோல மிசிசாகாவில் உள்ள பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தின் ஏர் கனடா செக்-இன் பகுதி என்பவையாகும். இவ்வாறு பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்தவர்களை நேரடியாக தொடர்பு கொள்ள முயன்று வரும் சுகாதார பிரிவு தங்களுக்கு தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கின்ற அல்லது அந்த நேரத்தில் அங்கிருந்த அனைவரையும் தங்களது தடுப்பூசி அட்டைகளை சரிபார்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளது. பொதுவாக 1970 ஆண்டு அல்லது அதற்கு பிறகு பிறந்தவர்கள் தட்டம்மைக்கு எதிரான 2 டோஸ் தடுப்பூசிகளை பெற்றுள்ளதை உறுதி செய்ய வேண்டும். 1970 முன்னர் பிறந்தவர்கள் இயற்கையாகவே தட்டம்மைக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டிருப்பதாக கருதப்படுகிறார்கள். தட்டம்மை என்பது மிகவும் வேகமாக பரவக்கூடிய ஒரு நோய் தொற்றாகும். இந்த வைரஸ் உடலுக்குள் சென்ற 7 முதல் 21 நாட்களுக்குள் பின்வரும் அறிகுறிகள் காணப்படும்: கடுமையான காய்ச்சல், இருமல் மற்றும் தடிமன், கண்கள் சிவந்து நீர் வடிதல், வெளிச்சத்தை பார்க்க முடியாமை, முகத்தில் ஆரம்பித்து உடல் முழுவதும் கீழ்நோக்கி பரவக்கூடிய 4 முதல் 7 நாட்கள் வரை நீடிக்கும் சிவப்பு நிற தடிப்புகள் ஆகும். இவ்வாறு தொற்று அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக உள்ளூர் சுகாதார பிரிவையோ அல்லது குடும்ப மருத்துவரையோ தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள வேண்டும். மருத்துவமனைக்கு நேரடியாக செல்வதற்கு முன்னர் தங்களுக்கு தட்டம்மை தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்ற விபரத்தை மருத்துவ ஊழியர்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும். தொற்று இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் வேலைக்கோ அல்லது பாடசாலைகளுக்கோ செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பீல் பிராந்தியத்தில் தட்டம்மை பரவும் அபாயம் தற்போது குறைவாக உள்ள போதிலும் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக பீல் பொது சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.